மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் நந்தனாவுக்கு வந்து சொத்து போய் சேரணும்னு சொல்லியிருந்தீங்க. எதுக்காக வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியை பற்றிலாம் பேசக்கூடாதான், அதே மாதிரி வந்து அதெல்லாம் சொந்த பிரச்சனையா, அதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு வேற சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நந்தனாவுக்கு சொத்து போய் சேரணும்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிக்கிறாங்களான்னு தெரியல. இன்னொன்று வந்து இதை பற்றிலாம் மீடியா பேசலாமா, மீடியாவை பார்த்து சீனுலாம் சொல்கிறாங்க. அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. குறிப்பாக சொன்னால் மனோஜ் வந்து உங்ககிட்ட வந்து சில விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நிஜமாவே என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாரு சார்? இப்போ மீடியாவில் வந்து நந்தனாவுக்கும் ஜனனிக்கும் நடந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. மீடியா வெளி உலகத்துக்கு மக்கள்கிட்ட காமிச்சிட்டாங்கன்னா சோஷியல் மீடியா எப்படி இதை நீங்கள் காமிக்கலாம், அப்படியே இருந்தால் கூட அதை வந்து மறைச்சிருக்கணும். இது எப்படி நீங்கள் காமிச்சிங்க அப்படிங்கிறது மாதிரி மீடியா பண்ணினதை ஒரு தவறு மாதிரி வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. சி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வேடை வேணும்னு சொல்கிறாங்க. பட் இதே மீடியா எவ்வளோ விஷயங்களை வெளியுறுத்த கொண்டே காமிச்சிருக்கு. நடக்காத விஷயங்களையும் தெரியக்கூடிய விஷயங்களையுமே வந்து மக்கள்கிட்ட எடுத்து காமிச்சிருக்கு. பாரதி ராஜா அவர்களுடைய அந்த சென்னையில் மரணம் ஏற்படும் அந்த நிகழ்ச்சியை வந்து லைவ் டெலிகாஸ்ட் காமிச்சது. இறுதி சடங்கு வந்து அவருடைய சொந்த ஊரில் பண்ணும்போது அங்கே நல்லடக்கம் செய்யப்படப்படும் போது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறது. உலகத்தினுடைய பாரதி அத்தனை ரசிகர்கள் மக்களுமே பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல தான் அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்ருக்காங்க. இது ஃபோக்கஸ் பண்ணது யார்? இதை மீடியா, சோஷியல் மீடியா. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை செய்திகள் தான் சோஷியல் மீடியாவில் உடனே வந்து நிறைய விஷயங்களை மக்கள் பார்க்குறாங்க. அதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது மீடியாவும் சோஷியல் மீடியாவும் தான். அப்படிப்பட்ட ஒரு மீடியா, சோஷியல் மீடியாவை வந்து அந்த பாரதி ராஜாவுடைய நல்லடக்கம் செய்ய போகிற இடத்துல நடந்த விஷயத்தை வந்து நீங்கள் காமிச்சது ஒரு தவறுங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் ஒரு மாதிரி அசால்ட்டாகவும் ரொம்ப சீங்கிறது மாதிரியும் பேசுகிறத வந்து அது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலங்க. அது வந்து அவர் சொன்னதை வந்து கண்டிப்பாக வாபஸ் வாங்கிக்கணும்னு தான் சொல்ல விரும்புகிறாங்க. பட் இங்கே நந்தனாவுக்கு வந்து ஏற்பட்ட அந்த அவமரியாதை ஜனனி அவர்கள் பண்ணுறத நீங்கள் தட்டி கேட்டிருக்கணும். அந்த சபையில் வந்து அப்படி விஷயம் நடக்கலாமா? முதல்ல அவரே மறைஞ்சிட்டாரு, அதுக்கு வேண்டிய வேலை இப்போது எல்லாம் துக்கத்திலையும் சோகத்திலையும் இருக்காங்க. அந்த நேரத்தில் பண்ணுறது அது தவறுங்கிறது வந்து அவருக்கு தெரியல. அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுனால தானே மீடியா கவரேஜ் பண்ணாங்க, சோஷியல் மீடியாவில் கவரேஜ் பண்ணாங்க, அதை மக்கள் பறை கொண்டு சேர்த்தாங்க. அது அந்த விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா இது மக்கள் தெரிய போகிறதில்ல. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நந்தனாவே இது வரைக்கும் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தில் நேருக்கு நேர் அவள் கூட்டம் இருக்கும்போதே நீ அவமானப்படுத்தின, இதுக்கு முன்பாக எவ்வளோ விஷயம் அவமானப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற தகவலை தான் இப்போ நிறையா சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பித்தாங்க. அதை அப்போ நீங்கள் ஒரு செலிபிரிட்டி, பாரதி ராஜா சார் வந்து மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி. அவரை பற்றின விஷயங்கள் வரும்போது, உடல்நிலை சரியில்லாத போது, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது, இந்த மீடியா தான், சோஷியல் மீடியா தான் மக்களுக்கு கொண்டு சேர்த்தது. பாரதி உடம்பு சரி இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, இப்படி ஒரு மனிதர் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு சேர்த்தது மீடியா தான். மனோஜ் அவர்கள் வந்து அவரும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது, இறப்பு வரும்போதும் இதே மீடியா தான் கவர் பண்ணி மக்கள்கிட்ட சொன்னது. பாரதி அவர்கள் நடக்க முடியாமல் அந்த வீல் சேரில் கூட்டு வந்து பையன் போயிட்டானே நான் கத்தி காரணம் அந்த ஒரு விஷயத்தை பாரதியோடைய எவ்வளோ பையன் மேலே அஃபெக்ஷன் வச்சு கொண்டு மக்களை சேர்த்தது இதே மீடியா, சோஷியல் மீடியா தான். அப்போது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணாமல் இருந்தால் இது வரப்போகிறதில்ல. பண்ணுறது ஒரு தவறு, அதை விட்டுட்டு மீடியா மேலே சோஷியல் மீடியாவில் வந்து தவறு சொல்கிறது வந்து எப்படி வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியுதா? அது நியாயமே இல்லை. நந்தனாவுக்கு மனோஜுக்கும் சேர வேண்டிய அந்த சொத்துக்களில் ஒரு பகுதி போய் சேரணும், சேரலை, கஷ்டப்படுறாங்க ரெண்டு பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற விஷயத்தை தான் மீடியா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அப்போது இது நீங்கள் பண்ணாதனால தான் இந்த விஷயத்தையும் வந்து அவங்க வந்து எல்லாரையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது முறைப்படி பேருந்ததுன்னா பாரதி வீட்டிலேருந்து மனோஜுக்கும் நந்தனாவுக்கும் பேத்திகளுக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு செய்தியும் கொண்டு சேர்ப்பாங்கல்ல, அது எப்படி சிறப்பாக இருக்கும்? அப்போது நீங்கள் இது வரைக்குமே வந்து மனோஜ் இறப்புக்கு பிறகு பாரதி சார் கொடுக்கணும்னு சொத்தை எல்லா பேரும் ஏற்கனவே சொன்னது தான். அரசியல் தலைவர்லேருந்து, தயாரிப்புலேருந்து, வெல்விஷர்லேருந்து பேசியும் நீங்கள் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. இப்போ கூட பாருங்கள், மனோஜை பற்றியும் நந்தனா பற்றி பேத்தியை பற்றி ஒரு வார்த்தை கூட அதில் பெருசாக வரல. நல்லா இருக்காங்க அவ்வளோதான். என்ன நல்லா இருக்காங்க? மனோஜ் எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்காங்க, ரெண்டு பொண்ணுகள் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க, வருமானம் கிடையாது. அவர் சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தால் கூட, சீரியல் பிறந்தால் கூட வருமானம் வந்துட்டு இருக்கோம். அதையும் நிப்பாட்டினாங்க. மனோஜ் அவர்கள் இனிமேல் நடிக்க வேண்டாமா, 4 வருஷம் தான் நடித்தாங்க, என்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் எதுக்கு இருக்கேன், நான் டைரக்ட் பண்ணுவேன், ஆக்ட் பண்ணுவேன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அப்பா கிட்ட பேசியிருக்கேன் போது மனோஜ் சொல்கிறதை கேட்டுட்டு நந்தனா அவர்கள் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. 2 பசங்களை கவனிக்கிறது, மனோஜை கவனிக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, அதன் பிரகாரம் போகுது. அவங்களோட மனோஜுக்கும் நந்தனுக்கு சொந்த வீடு இல்லைங்க.
பாரதிராஜா அவர்களுக்கு இவ்வளோ வீடு இருந்தும் அவங்க இருக்கிறது வந்து சொந்த வீட்டில் இல்லை. வரராஜ வீட்டில் இருக்கா, ஜனனிப்பில் இருக்கா, அந்த வீடு கூட இப்போ காலி பண்ணி சொல்லிட்டாங்க. எங்கே போவாங்க? இப்படி நிறைய விஷயங்கள் சம்பவம் நடந்துட்டு இதை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. முறைப்படி அவர்களுக்கு என்ன சேரணும், பாரதிராஜா ஆசைப்பட்டது மனசு கொடுக்கணும்னு சொல்கிறது அதை தான் சொல்கிறாங்க. கொடுத்து அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க அப்படிங்கிறதான். அதனால தான் பாரதிராஜா வந்து படுத்த படுக்கை ஆனது. மலேசியாவில் கூட வெற்றி விடும்போது உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துன்றதான் நீங்கள் சொல்ல வரீங்க. அங்கே இருக்க முடியல, நான் தேனிக்கு தான் 3 கொண்டே விடுங்க, சொந்த ஊரில் விடுக்கும் போது தான் சென்னையில் வந்து இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஓகே, ட்ரீட்மெண்ட் வந்து ஸோ கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அங்கே நந்தனா வந்தது கூட நீங்கள் வந்து அங்கே மரியாதை நிமித்தமாக நடந்து அவங்கள உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நீலங்கரை வீட்டிலேருந்து நீங்கள் வெளில விரட்டி விட்டதும் தெரியும். அவர்களை பார்ப்பதற்கு உரிமை இருக்குது, கவனிக்க உரிமை இருக்குது, ஆனால் முடியல. இங்கே வந்து மனோஜ் அவர்கள்ட்ட நீங்கள் சொன்னது மாதிரி நான் அவரை பத்திரிகைகள் இருக்கும்போது சந்திக்கும் போது பார்த்தோம்னா அவரை மாதிரி ஒரு அன்பான மனிதரை பார்க்கவே முடியாது. சில தவறான விஷயங்கள் அவர்களே உருவாக்கிட்டார் வழி இல்லாமல். அதை தவிர்த்தோம்னா வந்து அருமையான ஒரு மனிதர். இங்கே நந்தனா அவருடைய அந்த லவ் மேரேஜை பற்றி ஒரு விஷயம்லாம் கேட்கும்போது வீட்டில் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறப்ப அப்படிங்கும்போது அப்பா அக்செப்ட் பண்ணாங்க, தங்கச்சி எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அம்மா வந்து அப்படியே ஆசோலேஷன் இருந்தாங்க. நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நந்தனா தான் கல்யாணம் பண்ணி சொன்னேன். அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எல்லா பேரும் வந்தோம். அப்போது அவருடைய அந்த கஷ்ட சில காலங்களில் பார்க்கும்போது பார்த்தா மனோஜ் அவர் சொன்னது நந்தனா பற்றி, நந்தனா எனக்கு மனைவியாக கிடைச்சது எனக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட். எனக்கு அவங்க என்னை வந்து ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக என்னை வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க அவங்க. ஆனால் நான் தான் சரியாக கேட்கலே தவிர நந்தனா மட்டும் வாழ்க்கையில் வரலன்னா நான் பைத்தியக்காரனை நடு ரோட்டில் அழிஞ்சிட்டு இருப்பேன் அப்படின்னு அவங்க மேலே அவ்வளோ அஃபெக்ஷனில் சொன்னார். பசங்க மேலேயும் இப்படி ஒரு அன்பாக வச்சுட்டு இருக்கிற ஒரு பெர்சனை நீங்கள் பாரதியார் சார் கொடுக்கலைங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்து தான் கடைசி வரைக்கும் பண்ண முடியலன்னு வருத்தத்தை தான் ஒரு 1.5 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட வந்து 16-17 மாதத்துலேயே அவர் இறந்துட்டார். அதை சரியான நேரத்துக்கு மனோஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பாரதிராஜ் சார் வந்து இப்போ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு லெசனாக இருக்கார். உங்களுடைய வாரிசில் கஷ்டப்பட்டு நீங்கள் தான் சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுக்குறது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. உங்களுக்கு யார் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கலாம். அதை முறைப்படி நீங்கள் இருக்கும் போதே எல்லாத்துக்கும் கொடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மனசு ஆறுதல் அடையும். பாரதிராஜ் சார் செய்யாதனால தான் இந்த கஷ்டமே. இப்போ இன்னைக்கு யார் பண்ண போகிறா? ரெண்டாவது ஒரு விஷயம் வருது, உயில் எழுதி வச்சாச்சுங்கிற ஒரு தகவல் இப்போ வருது. நல்ல செய்தி, ஓகே. ஆனால் அந்த உயில் வந்து யார்கிட்ட இருக்கு? பொண்ணுக்கு கொடுக்கப்பட்டதை ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, மனைவிக்கு எழுதி வச்சிட்டாருன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று மனோஜுக்கு எழுதி வச்சுட்டாரு தகவலை சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா ரைட், அப்போ ஏதோ ஒரு உயில் எழுதி வச்சிருக்காருங்கிற தகவல் இப்போ வருது. இது நந்தனா அவர்களும் கேட்டிருப்பாங்க, அவர்களுக்கும் நல்ல செய்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிற பசங்களுக்கும். அப்போ அந்த உயிலில் என்ன இருக்குது, மனோஜுக்கும் நந்தனா பேதிகளுக்கு என்ன எழுதி வச்சிருக்காரு, அதை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பாட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறாங்க. இன்னமும் போய் சேரலைங்க அவங்களுக்கு. இதில் என்ன கஷ்டம்? பாரதிராஜா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்தை பையனுக்கு பொண்ணுக்கு மருமகள் கொடுத்து என்ன மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம்? கொடுக்க விடாமல் தடங்கல் பண்ணிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் போய் சேரலை. இப்போ நம்மளுடைய அதுங்க என்னன்னா மனோஜின்ற ஒரு நல்ல ஒரு மனிதர் பாரதிராஜா சார்ட்டே நம்ம பேசியிருக்கோம். அவ்வளோ ஹம்பிளான ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க. 3 பொண்ணுங்க பாவங்க. இந்த சமுதாயத்தில் ஒரு ஆண்கள் தனியாக வாழ்கிறதே கஷ்டம். வருமானம் இல்லை அவங்களுக்கு. இப்போ சினிமாவில் நடிக்க முடியுமா? இல்லை சீரியல் நடிக்க முடியுமா? வெப் சீரியல் பண்ண முடியுமா? அவங்க அது வேணான்னு சொன்னாங்க மனோஜ் சொன்னதுக்காக. பசங்களை பார்த்துட்ருக்காங்க. 3 பொண்ணு எப்படிங்க சென்னையில் தனியாக வாழ முடியும்? பாவம், வருமானம் கிடையாது இல்லை அவங்களுக்குன்னு வேணும். இருக்கிற வீடு காலி பண்ண சொல்லிட்டீங்க. இது ஏன் இப்போ நம்ம இது கூட இப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. சரி பேசியாச்சே பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு விஷயத்தை அவங்களுடைய சகோதரர் பேசும்போது வருத்தமாக இருக்கு. நீங்கள் எல்லாம் உங்களுக்கும் மனோஜ் வந்து பையன் முறை தான், மருமக தான், நந்தனா பேத்தி தான். அப்போ ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்துடலாம். ஆனால் இங்கே பாரதிராஜ் சார் இந்த கடைசி நேரத்தில் வந்து இல்லை, எல்லா பேருமே தேனி போயிட்டீங்க, இங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. அதுதான் இந்த கங்கைமரன் வந்து வருத்தப்பட்டு சொன்னது ஒரு விஷயம். அப்போ யாராவது ஒருத்தர் அவங்க மனைவி சொந்த ஊருக்கு ஏதோ ஒரு விஷயமா போறீங்க, இங்கே வந்து பாரதிராஜ் சாரை கவனிக்க முடியாத அளவுக்கு அந்த ஊரில் என்ன இருக்க போகுது? எதுவும் கிடையாது. ஆனால் சொத்து பணம் அது இது இருக்குது, எங்கே எழுதி வச்சிருக்காங்க, என்ன வச்சுருக்காங்க. ஒருவேளை பாரதிராஜ் சார் எனி டைம் நம்மளை விட்டு போயிடுவார். இதெல்லாம் பாதுகாப்பு நோக்கத்தோட எல்லாமே நீங்கள் பண்ணிருந்து ஒட்டு மொத்தமாக எல்லா பேரும் சொந்த ஊரில் போயிருக்கீங்க. இப்போ இங்கே சென்னையில் தனியாக விட்டுட்டு போயாச்சு. அதுதான் கோவப்பட்டது. இப்போ யாராவது ஒருத்தர் மாறி மாறி இருக்கலாம்ல. இப்போ அவங்க மனைவி வந்து ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஸோ ஒரு சகோதர முறையில் நீங்கள் வந்து இருக்கலாம். இல்லை மருமக பேர் சென்னையில் இருக்காங்க, நீங்கள் போய் பார்த்து பாரதிராஜ் சாரை வந்து கொஞ்ச நாள் இருந்து கவனிச்சிக்கமான்னு சொல்லியிருக்கலாம்ல. போனவங்களே நீ அடித்து துரத்திட்டீங்க. இப்போ நந்தனா அவர்கள் வந்து வெளியில் வந்து பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
பேச நினச்சா மனோஜ் சார்பாக வந்து இது மாதிரி கஷ்டப்படுறோம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசலாம். ஆனால் இப்போ வந்து உயிர் எழுதி வச்சிருக்கான்னு ஒரு தகவல் இவங்க சொன்னதுக்கு பிறகு கண்டிப்பாக அவர் வந்து யோசிக்கலாம். அவங்களுடைய அந்த மக்களுடைய வந்து கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் நந்தனாவுக்கும் பொண்ணுக்கும் மனோஜுக்கும் ஆதரவாக தான் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க, கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லோருடைய மனநிலையும் இவங்க குடும்பம் நல்லா, மனோஜ் குடும்பம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறதா தான் தெரியுது நமக்கு. அதுதான் நாமும் சொல்லிக்க விரும்புகிறோம். ஆனால் மனோஜ் வந்து நம்ம பழகுனதை வச்சு பார்க்கும்போது இப்படி ஒரு பெர்சனுக்கு இப்படி ஒரு குடும்பம் இப்படி அவங்க அதாவது என்னென்னா நடுத்தருவில் நிற்குதேங்கிற ஒரு மிகப்பெரிய வலி தான் இருக்குது எல்லாருக்குமே. அதனால தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம இதை. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசுறது, போகிறது, இந்த மாதிரி அவங்க இருக்காங்க சரி கண்டுக்காமல் போகிறது அப்படிங்கிறது மீடியா வந்து அசிங்கமாக. இந்த மீடியா இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க, சோஷியல் மீடியா இல்லைன்னா நீங்கள் உட்காந்து பேசவும் முடியாதுங்க. இவ்வளோ கருத்துக்கள் நீங்கள் சொல்கிறது எப்படி? அதே மீடியா சோஷியல் மீடியா தான் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம மக்களை கொண்டு போய் சேர்க்குறோம். இப்போ எல்லாம் நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ அதுலேயும் வந்து முக்கியமான சில கருத்துக்களை பார்க்க பார்த்தோம்னா, ஜனனி அவர்கள் அவங்க ஹஸ்பண்டோட ரெண்டு பசங்களோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்கல்ல, அப்போ அவங்க அண்ணன் ஒய்ஃபை பார்க்கணும்ல, அவங்களுக்கு வேண்டிய சேதை கொடுத்தா இவங்க சந்தோஷம் இருப்பாங்கன்னு தான் சொல்ல வர்றாங்க. இப்போ அவங்களுடைய கருத்துக்களாக போகுது. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நீங்கள்? இதில் ஏன் ஆதங்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? பட் ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க எல்லா பேருமே. நீங்கள் அடிச்சு பிடுங்கல, மனோஜ் சேர வேண்டிய இதை மட்டுமே தான் செய்யணும்னு சொல்கிறாங்க எல்லா பேருமே. அதுதான் நாமளும் சொல்கிறோம். பட் இதுக்கு பிறகு வந்து நந்தனா அவர்களும் அவங்க பொண்ணுகளும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஒரு வக்கீலை வச்சு உயில் இருக்குது அப்படின்னா அந்த உயிலை வாங்கி வச்சு என்ன எழுதி வச்சிருக்காரு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அந்த ஒரு பகுதியை நீங்கள் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கலாங்கிறதான் சொல்லிக்கல விரும்புகிறோம். ஆனால் அந்த மீடியா சோஷியல் மீடியா திரும்பி சி ஆ ஊ அப்படிங்கிறதெல்லாம் தயவுசெய்து சொல்ல வேண்டாங்கிறதே நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கல விரும்புகிறேன். உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கறது நாம தான், மீடியாவும் இந்த சோஷியல் மீடியாவும் தான். இந்த கருத்துக்களை சொன்னது அதுதான். அன்றைக்கி நடந்த விஷயத்தை நீ பண்ணாமல் இருந்திருந்தா இது வந்து வெளில போயிருக்காது. 4 செவத்துக்குள்ளே நீங்கள் பண்ணியிருக்கலாம். நீ வெளியில் இந்த தெருவு கொண்டு வந்து பண்ணிட்டீங்க. அது எந்த இடம்ங்கிறது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பொண்ணோட மனநிலை எப்படி மாறி இருக்கும், ஸோ எப்படி வலிச்சிருக்கும். மனோஜ் வந்து டைரக்டராக போயிட்டு இருக்கும்போது ஒரு படம் வந்து மார்கழி திங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய ஹாப்பியாக இருந்தாங்க நந்தனா அவர்கள். மனோஜ் அவர்கள் சொன்னது தான். அதில் வந்து அவங்க அப்பா ஆக்ட் பண்ணி வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி அவருடைய மிகப்பெரிய ட்ரீம் படமே பார்த்தீங்கன்னா சிகப்பு ரோஜாக்கள் பார்ட் 2. அதை நாங்கள் கேட்குறோம், சார் நீங்கள் ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களே, ஏன் அதை நீங்கள் பண்ணலாமே நீங்கள் அப்படின்னு நம்ம கேட்கும்போது பார்த்தோம்னா, ஒரு 10 வருடங்களாக நான் போராடியே பார்த்துட்ருக்கேன் சார், என்னமோ தெரில எனக்கு அது டிஸ்டர்பாகவே ஆகிட்டுருக்கு. சிகப்பு ரோஜாக்கள் பார்ட் 2 பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சாச்சு, அப்பாவே பாராட்டினார். அந்த கதை யார்கிட்ட தெரியுமா சொன்னாங்க, அதில் கமலஹாசன் ஸ்ரீதேவி பண்ணியிருப்பாங்க. பார்ட் 2ல் வந்து சிம்பு கிட்ட சொல்லியிருக்காரு மனோஜ். சிம்பு கேட்டு பிரமாதமாக இருக்குது மனோஜ் அப்படின்னு சொன்னாராம். ஓகே நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக படம் பண்ணுவோம். அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ மன்மதன் சிம்பு எப்படி இருக்கும், சிவப்பு ராஜாக்கள் சிம்பு பார்ட் 2 பண்ணால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதை பிரமாதமாக இருக்கும். அதை ஏதோ ஒரு காரணம் ஸோ மனதினால் அந்த படம் பண்ணவே முடியல. எப்போ எடுத்தாலுமே அந்த ஸ்கிரிப்ட் வந்து அன்னைக்கு ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி இருக்குன்றாரு மனோஜ். இப்போ எடுத்தால் கூட அந்த படம் சூப்பராக இருக்கும். சிம்பு பண்ணுறது கூட தயாராக தான் இருப்பார். ஆனால் மனோஜ் இல்லையே நம்மகிட்ட. ஸோ பாரதிராஜா சாரும் இல்லையே. ஸோ இவ்வளோ விஷயங்களை மனசுக்குள்ளே அழுத்தம் அடக்கி மனோஜ் அவர்கள் வச்சு தான் பிளாஸ்ட் ஆகி போனது. அவர் மேலே மனோஜ் மேலே எந்த அளவுக்கு உயிர் வச்சுருந்தார் பாரதிராஜா அப்படிங்கிறத வந்து அவருடைய சகோதரர் பேச நம்ம கேட்க முடியுது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் மனோஜ் அவ்வளோ பிரிய வருதுன்னா, 16 வயது நிலை படம் ஃபஸ்ட்டு கமிட் ஆகி போகும்போது பார்த்தோன்னா அப்போ தான் மனோஜ் பிறக்கிறாரு. ஸோ பிறந்த உடனே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு பையன் கிடச்சிது. அப்போ உடனே பார்த்தா படம் எனக்கு ஆஃபர் வரும்போது தான் அவர் மேலே தனி பிரிய வருங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள் சிலுஜில் படம் தருவீங்க, கொடி கட்டி பறக்கிறாங்க. ஸோ அதனால தான் மனோஜ் மேலே அவ்வளோ வச்சுருந்தார். என்ன ஒன்று நான் திரும்ப சொல்கிறது, பாரதிராஜா சார் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு அது. ஏதோ விளையாடத்தனமே அப்புறம் கொடுக்கலாம்னு நினச்சி விட்டதனுடைய விளைவு பாருங்கள். 2 பேருமே இன்னைக்கு இல்லை. இப்போ சேர வேண்டியது சேரலை, மற்றவரெல்லாம் அப்படியே வச்சுட்டாங்க. 2 பேரும் மறைவுக்கு பிறகு எடுத்துக்கிட்டுங்கிற விஷயத்த இப்போ அந்த தகவல் வருது. உயிரோடு ஒருத்தர் இருக்கும்போதே கொடுக்கல, அவர் போய் சேர்ந்துட்டார். இப்போ மனைவி இருக்காங்க, ஸோ நல்லா இருக்கணும் அவங்க, எந்த குறையும் இல்லாமல். ஆனால் இதற்கு பிறகு எப்படி போய் சேர அவங்ககிட்ட? சுத்தமாக யாருனே தெரியாதுன்றீங்களே. மனோஜே இல்லையா, பொண்டாட்டியாவது பிள்ளையாதுங்களா தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் வெளில போக சொன்ன சம்பவங்கள் இருக்கு இல்லையா? அதனால் யார் பண்ணுவான்? ஸோ உங்கள் ரத்தங்கள் தானே, அதை பார்க்கணும். மனோஜுடைய கனவாகவே போயிடுச்சு படம் பண்ணுறது. அந்த ஸோ பாரதியோட எண்ணமும் மனோஜ் கொடுக்க வேண்டிய விஷயமும் அப்படியே கனவாக போயிடுச்சு.
ஆனால் அது வந்து நினைவாக்கணுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிக்கல விரும்புகிறோம். இவருடைய லெசன் வந்து மற்றவர்கள் ஏதாவது நீங்கள் ஏதாவது பண்ணணுங்க குடும்பத்துக்கோ பசங்களோ பண்ணணும், செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லா பேரும் செஞ்சிடணும். விட்டிங்கன்னா அந்த பாரதிய மனோஜ் நிலைமை தான். இது ஒரு பாடமாக எடுத்துக்கணுங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். இப்போ கடைசி இந்த உயில் மேட்ரு ஒன்று சொன்னல சார், இப்போ அது என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிய வரணும். ஏன்னா நந்தனாவுக்கு இப்போ அவர் சொல்கிறது என்னென்னா, இது குடும்ப பிரச்சனை, எங்கள் பிரச்சனை எதுக்கு நீங்கள் எடுத்து வெளில கொண்டு போய் பேசுகிறீங்க செய்கிறீங்க அப்படின்றாங்க. குடும்ப பிரச்சனையை தாண்டி ஒரு செலிபிரிட்டி நம்ம சொல்லியிருக்கேன். பாரதிய அவர்கள் உயிர் எழுதி வச்சாச்சு, கொடுக்கணும் அப்படிங்கிற போது நீங்கள் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை அவங்களுக்கு. இப்போ இனி என்ன பண்ண போகிறீங்க? உயிர் எழுது பிரகாரம் வந்து மனோஜுக்கு நந்தனாவுக்கு பேத்திகளுக்கு செய்ய வேண்டியதை பிரித்து கரெக்டாக கொடுத்துட்டா, அது வந்து சரிசமமாக கொடுக்கும்போது வந்து நீங்கள் இது கொடுத்தாச்சு அப்படின்னு நீங்கள் வந்து இதே மீடியாவில் நீங்கள் சொல்லலாம். இதே மீடியாவும் சோசியல் மீடியாவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க உங்கள் கருத்துக்களை. ஜனனிக்கு கொடுத்தாச்சு, பாரதிய ஒய்ஃபுக்கு ஒன்று இருக்குது, மனோஜுக்கும் நந்தனா 2 பேத்திகளுக்கும் நாங்கள் சரிசமமாக பாதி பிரித்து கொடுத்துட்டோம் அப்படி தகவலை வெளியில் சொல்லிட்டோம்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம். இன்றைக்கி நந்தனாவுக்கும் அந்த 2 பசங்களுக்கும் இருக்கிறதே மீடியாவோட சப்போர்ட்டாக தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கேரளாவில் இருக்காங்க பேரண்ட்ஸ், இங்கே யாருமே கிடையாது சப்போர்ட்டுக்குன்னு. அப்போ இந்த மீடியாவில் இவ்வளோ விஷயங்கள் சொல்லி பேசுனதுனால தான் வந்து இந்த தகவல் வெளியில் வருது, நீங்களும் பேச வர்றீங்க. அப்போ வந்து சேர வேண்டியதை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை இல்லையா? அதை தான் நம்ம சொல்ல வரோம். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இது தவிர பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து நிறைய பேர் பணம் சம்பாதிச்சு வீட்டில் கொடுத்து சொத்துக்கள் நிறைய வச்சு ஏமாற்றப்பட்ட சம்பவங்கள் நிறையா இருக்குது. கொடியாக சம்பாரிச்சு கொடுத்து கடைசியில் பார்த்தா என்கிட்ட பேங்க் பேலன்ஸே இல்லைன்றாங்க, பேங்க் அக்கௌண்ட்டே இல்லைன்றாங்க, நான் 100 கடன் கேட்டு வாங்கிட்டு போகிறேன் சம்பவங்கள் சமயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் வெளியில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து இதே மீடியா சோசியல் மீடியா தான். நீங்கள் பண்ணுற விஷயத்தை வெளியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதுவே நீங்கள் சரியான முறை இருந்துட்டு அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா? இப்போ அப்படி தானே நீங்கள் பார்க்கணும் அதை. அப்போ இதே இது வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து மக்கள் பறி கொண்டு சேர்க்கலைன்னா அவர்களுக்கு முறைப்படி செய்ய வேண்டியதை நீங்கள் கொடுத்துருங்கன்னு மக்களுடைய கருத்துக்கள் அதானே இருக்குது உங்களுக்கு அதை இல்லையா? அப்போ நீங்கள் அவர்களுக்கு வந்து சினிமாவில் ஏமாத்துறவங்க நிறையா பேர், ஏமாந்துறவங்க நிறையா பேர், சொத்துக்களை இழந்து வந்து நான் கஷ்டப்பட்டு அடுத்த படம் வந்து கடனை அடைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பாதிப்புகள் வந்துடக்கூடாதுன்ற ஒரே நோக்கம்தான். நீங்கள் என்ன இருக்கோ ஏது இருக்கோ, ஜனனை கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்கள, மனைவிக்கு இருக்குன்னு சொல்கிறீங்கள, மனோஜுக்கு ஒன்று இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த 2 பொண்ணுகளை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போகிறாங்க. 2 பசங்களுமே வந்து அப்பா இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. தாத்தா பெரிய டைரக்டர், அப்பா டைரக்டர்னு ஆசைப்பட்டாரு, சரியாக ஜெயிக்க முடியல, அவங்க ஒரு டைரக்ஷனில் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. பாரதியோட ஆசை அதுதான். அதான் ஏற்கனவே சொன்னேன், மருமகளாக நினைக்கல, மகளாக நினச்சாங்க. நந்தனாவை பேத்தியிலையும் தன் குழந்தை மாதிரி நினச்சாங்க. அவங்க மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருந்து அழுதுகிட்டே இருப்பார். மனோஜை நினச்சி அழுவார். அதை மருமகளை பேத்தியும் ஒரு லெவல் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவரால் பண்ண முடியாத ஒரு கட்டத்துக்கு போயிடுச்சு. அது காரணமும் எல்லா பேரும் தான். நீ பண்ணோட தடுத்துட்டீங்க எல்லா பேருமே. 2வது 100 கோடி சொத்து, 500 கோடி சொத்து, 1000 கோடி சொத்துன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு போங்க. வாங்கி வந்து யாரும் பேச மாட்டாங்கல்ல. நமக்கு தெரிஞ்சு சென்னையில் எத்தனை வீடு இருக்குது, பண்ண வீட்டில் எவ்வளோ இருக்குது, இது இருக்குன்ற விஷயத்த நம்ம வெளியுள்ளது கொண்டு வந்துருக்கோம். அப்படி சொத்து மதிப்போட்டே குறைஞ்சது 300 கோடிக்கு மேலே வரும். அப்போ நீ எல்லாம் பிரிச்சிங்கன்னா மனோஜுக்கு 100 கோடியாக வரும்ல, கண்டிப்பாக வரும்ல. அது கம்மியாக 300 கோடி சொத்து இருந்தால் கூட மனோஜுக்கு 100 கோடி இருக்கும்ல. சும்மா 1 கோடி 2 கோடி கொடுத்து மட்டும் நீங்கள் அப்படியே கழிச்சு விடலான்னு பார்த்தா எப்படி? அதை மனோஜ் உரிமை இருக்குது, நந்தனாவுக்கு உரிமை இருக்குது, பேத்தியில் உரிமை இருக்குது. அதில் என்னன்றத ஒரு அதை என்ன இருக்குங்கிறத நீங்கள் 300 கோடி இருந்தால் ஜனனிக்கு 100 கோடி கொடுங்க, அப்புறம் பாரதிய சார் ஒய்ஃபுக்கு 100 கோடி கொடுங்க, மனோஜுக்கு 100 கோடி கொடுத்து முடிச்சிருங்க. கொடுத்தா ஹாப்பியாக இருந்துட்டு போவாங்க. பட் அதை தான் மீடியாவும் சோசியல் மீடியாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த கருத்துக்களை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதை நிஜத்தை புரிஞ்சுங்க, கோவப்படாதீங்க. அந்த சம்பவம் நடக்காமல் இருந்தால் இது வெளியெடுத்து கொண்டு போயிருக்க மாட்டாங்க. எவ்வளோ சம்பவங்களை நீங்கள் பாரதிய சாருடைய படைப்புகளையும் அதிலே கொண்டு சேர்த்தவங்க, சென்னையில் மரணம் ஏற்பட்ட போது கொண்டு மக்கள் இப்படி இருக்கான்னு சேர்த்தவர்கள், நிறைய கருத்துக்களை மக்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இறுதி சடங்குகள் அவ்வளோ விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு சேர்த்தது மீடியாவா? அதை நீங்கள் ஒன்றும் பெருசாக பேசலை செய்யலை. நீங்கள் பண்ண தவறை சொன்னது வந்து சீன்னு சொல்கிறீங்க. தயவுசெய்து இனிமேல் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம். மீடியா இல்லைன்னா திரையுலகமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இதுதான் நிஜம். இல்லை, நந்தனாவுக்கு என்ன சேரணுமோ அதை கொடுத்துட்டு அதே மீடியாவில் நீங்களே பேசுங்க. இவ்வளோ கொடுத்தாச்சு, செஞ்சாச்சு, தகவல் நல்ல தகவலை சொல்லுங்கள். எல்லாருமே நல்ல விஷயத்தை கொடுத்துட்டாங்கிற சந்தோஷத்தையும் நம்ம சொல்லுவோம். பாரதிய அவர்களுடைய மனோஜருடைய ஆத்மா சாந்தி அடைறதுக்கு இதை நீங்கள் கடைசியாக செய்யணுங்கிறதான் சொல்லிக்கலாம் சார். அதான் சார், இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நினைக்கிறது தான் மீடியா போடணும் அப்படிங்கிறத வந்து நினைக்கிறாங்க. அது முடியாதுங்க. அது எப்படி? அது முடியாது.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதே பாரதி ராஜா அவர்களுடைய சடங்கை வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாங்க. எஸ், அதே தான் பாரதி ராஜா மருமகளுக்கு ஒரு பிரச்சனைங்கிறதையும் மீடியா கொண்டு போய் சேர்க்குது. கண்டிப்பா. எந்த மீடியாவும் அவங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசல. எல்லாருமே நந்தனாக்கு சொத்தை கொடுங்க அப்படிங்கிறத பத்தி தான் பேசுறாங்க. அதுதான் சொல்றாங்க எல்லா பேருமே. அது எப்படி இது பர்சனலா ஆகும்? நீங்க பர்சனலாவே அந்த சொத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வெளியில வந்திருக்காது. எஸ், ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல. பேசுற எல்லா நிறைய பத்திரிகையாளர் இதான் சொல்றாங்க. ஆமா. மனோஜுக்கு போய் சொத்து சேரலங்க, நிறைய பிரச்சனை பண்றாங்கன்னு எல்லாருமே பேசுறாங்க. ஆமா. அப்போ நீங்க பேசுறது கூட ஆடியன்ஸோட குரலா தான் பேசுறீங்க. எஸ், உங்களுக்கு என்ன உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா பர்சனலா? ஒன்றும் கிடையாது. ஒன்றும் பிரச்சனை மனோஜிட்ட கிடையாது. பழகின அந்த விதம் ஒன்று இருக்கு. அவர் மேல இருந்த ஒரு அக்கறை இருக்கு. ஸோ குடும்பத்தை பாதுகாக்கணும்னு அவ்வளோ குடும்பத்து மேல அவ்வளோ அஃபெக்ஷன் வச்சிருந்தாரு. இன்னைக்கு போய் மனோஜெல்லாம் 3 பெண்கள் நடுவோடு இருக்கிறதானுங்க கஷ்டமா இருக்கு. பாவம் இல்லைங்க. அப்போ மக்களுடைய அதுக்காக தான் வாய்ஸா தான் சொல்றோம். வந்து பேசுறோம். கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷனை போய் அவர் படிக்கலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. படிச்சிருந்தாருன்னா பேச மாட்டேன். அடுத்து ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று கண்டிப்பா. ஆமா, அந்த கமெண்ட்டை போய் அவர் படிச்சாலே அதை சொல்லுவாங்க. நீங்க முதல்ல மனோஜுக்கு தேவையான கொடுங்க நம்ம சொல்லல, எல்லாருமே சொல்றாங்க. ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. அதை பத்தி அவர் பேசவே இல்லை. அப்படியே லைட்டா அப்படி கடந்து போறாரு. அவரு பேசுறதுக்கு அப்படியே யோசிக்கிறாரு. கேட்கும்போது கூட பெரிய மனோஜ் நந்தனா பேசல பத்தியே இல்லைங்க. அது அசல்ல யாரோ ஒருத்தர் மாதிரி ஏதோ பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நாங்க வந்து அப்போ அந்த காலத்துல படம் எடுத்தோம், அதை பண்ணோம் இதை பண்ணோன்ற சொல்றாங்களே தவிர எங்களை பத்தி மீடியா தவறா எங்கேயுமே தவறா பேசல. நீங்க வந்து சொல்லுங்க, இந்த மாதிரி பாருங்க, நீங்க எல்லாம் மீடியாலாம் உங்களை பேசுனீங்களா, பாருங்க அவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் நாங்க கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத ஏன் அதை சொல்லவே மாட்டேன்றீங்க? பாரதிராஜா குடும்பத்தின் மேலே மிகுந்த மரியாதையும் அக்கறையும் மீடியாவுக்கு சொல்ல முடியல. எல்லா நண்பர்களுக்குமே இருக்கு. அதன் விளைவாக தான் நிறைய விஷயங்கள் எடுத்து மக்கள் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா நண்பர்களுமே. அப்ப இதையும் வந்து கொடுத்தீங்கன்னா அதையும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதுக்கு ஒரு பதில் வரல. அது வந்து அதாவது கொடுத்தாச்சுங்கன்ற அதுவும் வரல. இவ்வளவு கொடுத்துருக்கேங்கிறதையும் சொல்லலாம், அதுவும் வரல. அப்ப நீங்க அதை வந்து தவிர்க்கிறீங்க. அதை ஏன் தவிர்க்கிறீங்க? அதை தவிர்க்க வேணாங்கிறதா சொல்ல வரோம் நம்ம. அதை மனோஜ் கூட பழகின பத்திரிகையாளர்கள், பாரதி ராஜாவுடன் பழகிய பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு நந்தனாக்காக பேச வராங்க. இதுதான் விஷயம். இதுதான் ஃபுல்லா போச்சு. அவ்வளவுதான். கண்டிப்பா அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருங்க. அதை பாருங்க, நாங்கள் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டோம் பாருங்க, அவங்கள ஏமாற்றவே இல்லை, சரிபாதியாக கொடுத்துருக்குறோம், ₹1 கூட கம்மியாகாமல் கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. கொடுத்து தாங்க தீரணும். உயிர் எழுதி வச்சிருந்தானே அதானுங்க நிஜம். பார்க்கல என்ன நடக்குது. இல்லை சார், அது கொடுத்தாங்கன்னா இப்போ எல்லா மீடியாவும் போடுவாங்கல்ல சார்? கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ப்ரெஸ் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதை உங்களை பெருமையை பேச போறாங்க, உங்களை கடவுளா நினைக்க போறாங்க. அவ்வளோதான். இதானே நிஜம். இதானே இப்போ எவ்வளோ நடிகர் நடிகைகள் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க பல சொத்துக்களை ஏமாத்திட்டாங்க. ஆமா. கடைசி அந்த காஞ்சனா நடிகை, பழைய நடிகை காஞ்சனா பார்த்துருக்கீங்களா? அவங்க சொத்தை எல்லாமே சொந்தக்காரங்க ஏமாத்திட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் எல்லா பத்திரிகையாளரும் வந்து பேசுறாங்க இதை பத்தி. நம்ம ஜெயம் ரவி காசு சம்பாரிச்சு எல்லாம் கொடுத்து வாடகை வீட்டில் இருக்கேன், கையில காசு இல்லைன்னு அவரு சொல்றாருல்ல. அது அது இப்போ இருக்கிற மேட்டர் தான் அது உங்களுக்கு. அதை அப்போ அதனால நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மனோஜ் இது மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை எல்லாம் பேசுறாங்க. இப்போ வரைக்கும் நந்தனா அமைதியா இருக்கிறாங்கன்னா அது பாரதி ராஜா மேல இருக்கிற ஒரு மரியாதை, மனோஜ் மேல இருக்கிற ஒரு மரியாதை, ஃபேமிலி மேல அவங்க இன்னும் அந்த மரியாதை வச்சிருக்கிறாங்க. வெளியெடுத்து கொண்டு வந்துடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. இதே இது ஜனனி அவர்கள் வந்து இறுதி சடங்குல அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தும் போது திரும்பி இவங்க அசிங்கப்படுத்த எவ்வளோ இருக்கு உங்களுக்கு? வெளியில இருந்து மீடியா கூட்டு பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அது பண்ணாங்களா? கிடையாது. இவ்வளவு நாள் அவங்களுக்கு அது போய் சேரல அப்படிங்கறத எங்கேயுமே அவங்க வெளில வந்து கூட ஒரு வார்த்தை கூட மீடியா சந்திச்சு சொல்ல அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அப்போ நீங்க வீடியோவை மூடி இருக்க முடியுமா? இவங்க இவ்வளோ அமைதியா இருந்தா கூட வெளியில வந்துருச்சு. பல பேர் வெளில வந்து சொல்லிட்டாங்க. இதை எஸ், பல பேர் சொன்னதை தான் இன்றைக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பர்சனல் நம்ம சொல்ல முடியாது. பர்சனலாக 2 பேர் கல்யாணம் ஆகி அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை பற்றி பேசினா தான் பர்சனலாக இருக்கும். சொத்து பிரச்சனையை பற்றி பல பேர் வந்து ப்ரெஸ்ஸில் சொல்கிறாங்களே, சார் பாரு இங்கே எங்கள் சொத்தை ஏமாற்றிட்டாங்க, மீடியாவில் நீங்கள்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் வழங்கணும் பல பேர் வந்து வெளில சொல்லியா? ஆமாம், மீடியா தான் வெளியிடத்து கொண்டு போகிறாங்க, ஒரு நியாயம் வாங்கி தர்றாங்க. இதே சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் நடந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பார்வை அவருக்கு வரல. மனோஜுக்கும் நந்தனாவுக்கும் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி ஒரு நற்செய்தியாக வந்து எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொல்லுவாங்கிற அந்த ஒரு தாட்ஸ் வரல. அதை அவரும் சொல்ல, பேசவும் இல்லை, அவரும் சொல்லலை. அதை பற்றி யாரும் பெருசாக அவர்கிட்ட கேட்கவும் இல்லை. ஏன் சார் இது மாதிரி அவங்க சொத்து இருக்குது சார், நீங்கள் குத்துட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு அதை பற்றி யாரும் கேட்ட மாதிரி நம்மளுக்கு தெரியல. பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸோட வியூவில் தான் கேட்டோம். கண்டிப்பாக நம்ம கீழே கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் போய் சேர்ந்துருச்சா, அவங்க கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு பல பேர் கேட்குறாங்க. இந்த வீடியோ பார்த்து நம்மளுடைய நேரில் கருத்துக்களை பதிவு பண்ணட்டும், அதையே அவங்க பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களுடைய கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கும். அவர் பேசுகிற இடத்துல நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதுக்கும் யாரும் ரிப்ளை கொடுக்கல. அதுதான் நம்ம வந்து கேட்குறோமே தவிர இன்னொரு முறை எல்லாரையும் பார்த்து சீன்னு சொல்றதை நிறுத்தினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வார்த்தை கூட தான். எஸ்,
அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்தாலும் இதை தான் நம்ம போய் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதோட வீடியோ டீட்டெயிலாக கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளே சொல்லுவோம் இவ்வளோ வந்து பரஜ ஃபேமிலியிலேருந்து மனோஜ் ஃபேமிலிக்கு நந்தனாக்கு பேதியில் கொடுத்துட்டாங்க தகவல் நம்ம சொல்லுவோம் சார் நம்ம அதை. கண்டிப்பாக சொல்லுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.